குட் மார்னிங் ஆல். இந்த லெக்சரில் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங் ஆர் எலக்ட்ரோலைட்டிக் கிரைண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு கன்வென்ஷனல் கிரைண்டிங் பற்றி தெரியும், ரைட்? ஒரு ஒர்க் பீஸ் இருக்கும். அந்த ஒர்க் பீஸ் வந்து ஒரு டேபிளில் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கிரைண்டிங் வீல் இருக்கும். அந்த கிரைண்டிங் வீலில் வந்து அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒட்டி இருக்கும். ஓகேவா? அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஒர்க் பீஸை வந்து டூ அண்ட் ஃப்ரோ மூவ் பண்ணுவாங்க, ரெஸ்பிரேட் பண்ணுவாங்க, ஃபீட் பண்ணுவாங்க. கிரைண்டிங் வீலை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. அப்படி ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் ஒர்க் பீஸ் மேலே டச் ஆகும். அப்போ வந்து அப்ரேசிவ் ஆக்ஷன்னால மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். இது நம்ம கன்வென்ஷனல் கிரைண்டிங்கில் பார்த்தது. எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் கிரைண்டிங் எஃபெக்ட்டும் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எலக்ட்ரோகெமிக்கல் எஃபெக்ட்டும் இருக்கும். தட் மீன்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் மூலமாக மெட்டீரியல் ரிமூவ் ஆகுறது. ஸோ இந்த ரெண்டோட கம்பைன்ட் ஆக்ஷன்னால எலக்ட்ரோகெமிக்கல் எஃபெக்ட் ப்ளஸ் கன்வென்ஷனல் கிரைண்டிங், இந்த ரெண்டோட கம்பைன்ட் ஆக்ஷன்னால தான் வந்து இந்த எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங்கில் மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த மெட்டீரியல் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் எஃபெக்ட்னால தான் ரிமூவ் ஆகும். வெறும் 10% மெட்டீரியல் தான் வந்து இந்த கிரைண்டிங் ஆக்ஷன்னால ரிமூவ் ஆகும். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸை ஃபிக்ஸ் பண்ணுற ஃபிக்சர், டூல். இந்த டூல் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஃப்ரம் மூவ் ஆகும். ஸோ ஒர்க் பீஸை ஃபீட் பண்ணுறதுக்காக. தென் கிரைண்டிங் வீல். இந்த கிரைண்டிங் வீலை வந்து ஒரு ஸ்பிண்டிலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டிங் ஸ்லீவ் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் பீஸை வந்து டிசி பவர் சோர்ஸோட பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரைண்டிங் வீலை வந்து டிசி பவர் சோர்ஸோட நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எலக்ட்ரோலைட் டேங்க்கு, இது எலக்ட்ரோலைட். ஸோ இங்கிருந்து எலக்ட்ரோலைட் ஃபில்டர் இது. எலக்ட்ரோலைட் ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்கான பம்பு, இதை ஃப்ளோ பண்ணுறதுக்கான நாசில், ரைட்? இவ்வளோதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பீஸ், இந்த டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட் கேப் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேப்பில் தான் வந்து இந்த எலக்ட்ரோலைட் ஃப்ளோ ஆகும். இந்த கேப் பார்த்தீங்கன்னா 0.025 mm கேப் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேப்புக்குள்ளே இந்த எலக்ட்ரோலைட் ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட், சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், இந்த மாதிரி எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து டைரெக்டாக அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு 150 கிராம்ஸ்லேருந்து 300 கிராம்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சராக தான் இந்த எலக்ட்ரோலைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரைண்டிங் வீல் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 900 to 1800 மீட்டர்ஸ் பர் மினிட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். இவ்வளோ தான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த டிசி பவர் சப்ளைலேருந்து 3 to 30 வோல்ட்ஸ் கரண்ட் வோல்டேஜ் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த எலக்ட்ரோலைட் வந்து பிரேக் ஆகும். பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸாக பிரேக் ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் கேத்தோட் நோக்கி ஒர்க் டூல் நோக்கி மூவ் ஆகும். நெகட்டிவ் அயன்ஸ் ஆனோடு ஒர்க் பீஸை நோக்கி மூவ் ஆகும். ஸோ இதனால வந்து எலக்ட்ரோலைசிஸ் நடக்கும். எலக்ட்ரோலைசிஸ் நடக்கிறனால மெட்டீரியல் வந்து ஒர்க் பீஸில் வந்து ரிமூவ் ஆகும். அந்த மெட்டீரியல் வந்து எலக்ட்ரோலைட் எடுத்துகிட்டு போயிடும். இது எலக்ட்ரோகெமிக்கல் எஃபெக்ட். சரி, இதனால தான் 90% ஆஃப் மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகும். ஆல்சோ இந்த ஒர்க் பீஸை வந்து இந்த டூலுக்கு எகென்ஸ்டாக ஃபீட் பண்ணுவாங்க. அப்படி ஃபீட் பண்ணும்போது இந்த டூல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்ட்டிகல்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரைண்டிங் வீலும் ஒர்க் பீஸும் டைரெக்டாக டச் ஆகாது. இந்த இடையில வந்து 0.25 mm கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் எலக்ட்ரோலைட் ஃப்ளோ ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த டைமண்ட் பீசஸ் வந்து கொஞ்சம் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஒர்க் பீஸை ஃபீட் பண்ணும்போது இந்த டைமண்ட் பீசஸ் மட்டும் இந்த ஒர்க் பீஸில் வந்து டச் ஆகும். டச் ஆகி ரொம்ப மைல்டு ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணும் அந்த ஒர்க் பீஸ் மேலே. அப்போ அந்த அப்ரேசிவ் ஆக்ஷன்னால வந்து ஒர்க் பீஸில் இருக்கிற மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் எஃபெக்ட்டும் நடக்கும், கிரைண்டிங் ஆக்ஷன் நடக்கும். இந்த ரெண்டோட கம்பைன்ட் ஆக்ஷன்னால தான் வந்து மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்லைட்டாக தான் ஒர்க் பீஸில் டச் ஆகுறது அப்படிங்கிறனால பெருசாக அப்ரேசிவ் வியர் அப்படிங்கிறது இருக்காது கிரைண்டிங் வீலில். ஸோ கிரைண்டிங் வீல் வந்து அடிக்கடி ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டிய ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சரியா? அதே சமயம் கிரைண்டிங் வீலுக்கு ஒர்க் பீஸுக்கு இடையில எந்த விதமான ஷார்ட் சர்க்யூட்டும் உருவாகாது. ஏன்னா வந்து அந்த டைமண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக அப்பப்போ ஒர்க் பீஸில் டச் ஆகிட்டே இருக்கிறனால எந்த விதமான ஷார்ட் சர்க்யூட்டும் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங்கோட ஒர்க்கிங். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் எஃபெக்ட்னாலையும் மெட்டீரியல் ரிமூவ் ஆகும் 90%. ஒரு 10% மெட்டீரியல் கிரைண்டிங் ஆப்ரேஷனால ரிமூவ் ஆகும். ஸோ இதோட ப்ராசஸ் பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி மெட்டீரியல் ரிமூவல் ரேட் அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம்.
ஸோ அது எதெல்லாம் பொறுத்து இருக்குன்னா, கரண்ட் டென்சிட்டி, எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன், ஃபீட் ரேட், கிரைண்டிங் வீல் ஸ்பீடு இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ கரண்ட் டென்சிட்டி நமக்கு தெரியும். இதில பார்த்தீங்கன்னா 3 to 30 வோல்ட்ஸ் அண்ட் 100 to 200 ஆம்பியர் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கரண்ட் டென்சிட்டி அப்ளை பண்றாங்க. ஸோ கரண்ட் டென்சிட்டி அப்ளை பண்றது அதிகமாக மெட்டீரியல் ரிமூவல் ரேட் அதிகமாயிட்டே போகும். எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக மெட்டீரியல் ரிமூவல் ரேட் நமக்கு அதிகமாயிட்டே தான் இருக்கும். சரியா? இந்த எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி 150 to 300 கிராம்ஸ் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் எலக்ட்ரோலைட் அப்ளை பண்றாங்க. சோடியம் குளோரைட், சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட் எந்த மாதிரியான எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வொர்க் பீஸ் மெட்டீரியல். ஓகேவா? ஆல்சோ சம் அ டெம்பரேச்சர்ல தான் அந்த எலக்ட்ரோலைட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. கோல்ட் எலக்ட்ரோலைட் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு 15 to 30 டிகிரி சென்டிகிரேட் வந்து ஹீட் பண்ணி தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ, அந்த அளவுக்கு வந்து மெட்டீரியல் ரிமூவல் ரேட் அதிகமா இருக்கும். ஓகேவா? அதே மாரி வொர்க் பீஸ ஃபீட் பண்ற ரேட். ஓகேவா? ஃபாஸ்ட்டா ஃபீட் பண்ணாங்கன்னா, மெட்டீரியல் அதிகமா ரிமூவ் ஆகும். மெட்டீரியல் ரிமூவ் ரேட் அதிகமா கிடைக்கும். பட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் புவரா தான் கிடைக்கும். ஸோ, ஆப்டிமம் ஸ்பீட்ல ஃபீட் பண்ணணும். அதே மாரி கிரைண்டிங் வீல் ரொட்டேட் ஆகுற ஸ்பீடு சரியா? பொதுவா 900 to 1800 மீட்டர்ஸ் பெர் மினிட் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும். பட் இது இன்னும் அதிகமான ஸ்பீட்ல ரொட்டேட் ஆச்சுன்னா, கிரைண்டிங் வீல் சீக்கிரமா வியர் ஆயிரும். ஸோ, அடிக்கடி மாத்த வேண்டியிருக்கும். அந்த கிரைண்டிங் வீல் பார்த்தீங்கன்னா, டைமண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அட்டாச் பண்ணி வைக்கிறனால கிரைண்டிங் வீல் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ, அதனால வியர் ரேட் கம்மியா இருந்தா தான் நல்லது. சரியா? ஸோ, ஒரு ஆப்டிமம் ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஹை மெட்டீரியல் ரிமூவல் ரேட் அண்ட் வெரி குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் நமக்கு கிடைக்கும். இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷனல் கிரைண்டிங்ல ஹார்ட் மெட்டீரியல்ஸ் மெஷின் பண்ணும்போது, அ சீக்கிரமா வியர் ஆயிரும். அந்த அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ். ஸோ, டைமண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ். ஸோ, அடிக்கடி கிரைண்டிங் வீல மாத்த வேண்டியிருந்தா, நமக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். ஸோ, இதுல எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங்ல பார்த்தீங்கன்னா, 90% ஆஃப் த மெட்டீரியல் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் எஃபெக்ட்னால ரிமூவ் ஆகுது. ஒன்லி 10% தான் கன்வென்ஷனல் கிரைண்டிங் அ மெத்தட் மூலமா ரிமூவ் ஆகுதுனால, ஸோ வியர் ரேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப நமக்கு அடிக்கடி கிரைண்டிங் வீல மாத்த வேண்டியதில்ல. ஸோ, நமக்கு செலவு குறைவு. ஓகேவா? அதே மாரி எந்த விதமான ஹீட்டும் இந்த ப்ராசஸ்ல ஜெனரேட் ஆகுறதில்ல அப்படிங்கிறனால, ஸோ வொர்க் பீஸ் மெஷின் பண்ணதுக்கப்புறம், அதுல எந்த விதமான ரெசிடியல் ஸ்ட்ரெஸ், தெர்மல் டிஸ்டார்ஷன் அந்த மாரி இருக்காது. அதே சமயம் கட்டிங் பார்ட்டிகல்ஸும் வந்து ரொம்ப லைட்டா தான் அந்த வொர்க் பீஸ்ல பிரஷர் அப்ளை பண்றதுனால, அதிகமான கட்டிங் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகாது. அதனால என்ன சொல்றது? ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மேஷன் அதுல ப்ரொடியூஸ் ஆகுற ஸ்ட்ரெஸ் எதுவுமே அந்த வொர்க் பீஸ்ல இருக்காது. சரியா? நல்ல சர்ஃபேஸ் ஃபினிஷ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நியர்லி 0.2 டூ 0.4 மைக்ரோமீட்டர் அளவுக்கு. அதே மாரி 0.1 அக்யூரசி கூட நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். வெளிய வர்ற எல்லாத்தையுமே வந்து அந்த எலக்ட்ரோலைட் வந்து ஃப்ளஷ் பண்ணி எடுத்துறதுனால, நமக்கு கடைசி ஃபைனல் அவுட்புட் மெஷின்டு காம்போனன்ட்ல பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பர்ரும் இருக்காது. சரியா? வியர் ரேட்டும் ஸ்லோ. இதெல்லாம் இசிஜியோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் காஸ்ட் அதிகமா இருக்கும். பவர் கன்சம்ப்ஷன் அதிகமா இருக்கும். கன்வென்ஷனல் கிரைண்டிங்க கம்பேர் பண்ணும்போது மெட்டீரியல் ரிமூவல் இதுல ஸ்லோ தான். பட் இது எலக்ட்ரோகெமிக்கல் எஃபெக்ட்ட பொறுத்து இருக்கிறனால, ஒன்லி கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் மெஷின் பண்ண முடியும். நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ மெஷின் பண்ண முடியாது. சரியா? எலக்ட்ரோலைட் சில நேரத்தில கரோசிவா இருக்கும். அதுக்கு தேவையான பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். மெயின்டனன்ஸ் காஸ்ட் அதிகம். டாலரன்ஸ் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ, அதனால மறுபடியும் நமக்கு தேவையான டாலரன்ஸ கொண்டு வரதுக்காக செகண்டரி ஆப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ, எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங்ல மெஷின் பண்ணி எடுத்த காம்போனன்ட்ட மறுபடியும் அப்ரேசிவ் ஜெட் மெஷினிங்ல குடுத்து, ரிக்வயர்ட் டாலரன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபைனலா யூஸ் பண்ண முடியும். ஸோ, இது சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது. இட்ஸ் 2 ஸ்டெப் ப்ராசஸ். இதெல்லாம் தான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ். அப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல டூல் மெஷினிங் ஆப்பரேஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ப்ரிசைஸா கிரைண்ட் பண்றதுக்கு, அ நமக்கு வந்து எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங் வந்து யூஸ் ஆகுது. தட் டூ ஹார்ட் மெட்டீரியல்ஸ்னா கட்டாயம் எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங் தான் போய் ஆகணும். அதே சமயம் ஹார்ட் மெட்டீரியல்ஸோட தின் செக்ஷன்ஸ கட் பண்றதுக்கும் எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங் யூஸ் ஆகுது. ஏன்னா வந்து இதுல பார்த்தீங்கன்னா, பிரஷர் கம்மி அப்படிங்கிறனால அதிகமான டிஸ்டார்ஷன் எதுவும் இருக்காது. அதனால எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங் போறாங்க. ஸோ, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங்கோட பிரின்சிபல் என்ன? கன்ஸ்ட்ரக்ஷன், வொர்க்கிங், ப்ராசஸ் பாராமீட்டர்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இது இன்னும் கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன வீடியோ டியூட்டோரியல் பார்க்கலாம். ஸோ, நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்சர், வொர்க் பீஸ் இருக்கு. தென் டிசி பவர் சப்ளை, வொர்க் பீஸ வந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கும், கிரைண்டிங் வீல வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரைண்டிங் வீலு, இதுல பார்த்தீங்கன்னா, அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ், டைமண்ட் பார்ட்டிகல்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். இது வொர்க் இதோட ஸ்பிண்டில், கிரைண்டிங் வீலோட ஸ்பிண்டில். இது பார்த்தீங்கன்னா, இன்சுலேட்டிங் ஸ்லீவு. தென் இது எலக்ட்ரோலைட் பாஸ் பண்றதுக்கான சிஸ்டம். ஓகேவா? எலக்ட்ரோலைட் டேங்க், பம்ப், ஃபில்டர், பிரஷர் கேஜ், ஃப்ளோ மீட்டர், நாசில் இந்த கேப்ல தான் எலக்ட்ரோலைட் ஃப்ளோ ஆகும். ஸோ, இப்போ
இந்த டிசி பவர் சப்ளை குடுக்கும்போது, ஒர்க் பீஸ் வந்து பாசிட்டிவா கனெக்ட் ஆகும். இது வந்து கிரைண்டிங் வீல் வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. கிரைண்டிங் வீல் வந்து இந்த ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும்போது கிரைண்டிங் வீல் ரொட்டேட் ஆகும். இந்த பம்ப் வழியா, இந்த நாசில் வழியா எலக்ட்ரோலைட் வந்து இந்த கேப்ல ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது எலக்ட்ரோகெமிக்கல் எஃபெக்ட்னால எலக்ட்ரோலைசிஸ்னால இந்த மெட்டீரியல் ஒர்க் பீஸ் மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஆல்சோ இந்த ஒர்க் பீஸ் வந்து இந்த டூலுக்கு எகென்ஸ்டா ஃபீட் பண்ணுவாங்க. அப்ப இதுல இருக்கிற டைமண்ட் பார்ட்டிகல்ஸும் வந்து அப்ரேஷன் ஆக்ஷன்னால இந்த மெட்டீரியல ரிமூவ் பண்ணும். இப்படித்தான் இந்த கம்பைன்ட் ஆக்ஷன்னால தான் எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங்ல வந்து நமக்கு மெட்டீரியல் ரிமூவல் நடக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங். ஓகேவா? ஹார்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங்காக யூஸ் பண்ற ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஜினோட சிலிண்டர் எடுத்துக்கோங்களேன். இன்சைட்ல வந்து நமக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கணும். பெர்ஃபெக்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கிடைக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஹார்னிங்க்குனே ஸ்பெசிஃபிக்கா ஒரு டூல் இருக்கும். ஓகேவா? அந்த டூல் பார்த்தீங்கன்னா, சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். எல்லா பக்கமும் வந்து ஹார்னிங் ஸ்டோன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது நத்திங் பட் ஒரு அப்ரேசிவ் மீடியம் அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த ஹார்னிங் டூல் வந்து ரொட்டேட்டும் ஆகும், ரெசிப்ரோகேட்டும் ஆகும். அதே சமயம் ஒர்க் பீஸையும் வந்து சில நேரங்கள்ல ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஹார்னிங் ஸ்டோன்ஸ்ல இருக்கிற அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து உள் அந்த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஒர்க் பீஸ்ல டச் ஆகும்போது, அப்ரேஷன் ஆக்ஷன்னால அந்த இன்னர் சர்ஃபேஸ்ல இருக்கிற மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகும். நமக்கு வந்து ஸ்மூத் ஃபினிஷ்ல ஒரு பெர்ஃபெக்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ரிக்வயர்ட் டயாமீட்டர்ல கிடைக்கும். இதுதான் வந்து கன்வென்ஷனல் ஹார்னிங் ஆக்ஷன். ஓகேவா? இந்த எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங்ல பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங்ல பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷனல் ஹார்னிங் ஆக்ஷனும் நடக்கும். பிளஸ் எலக்ட்ரோகெமிக்கல் எஃபெக்ட்னால, எலக்ட்ரோலைசிஸ்னாலயும் மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த 2ஓட கம்பைன்ட் ஆக்ஷன்னால தான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங்ல வந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆகுது. ஸோ இதுல டூ கன்ஸ்ட்ரக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, இங்க கீழ வந்து ஒர்க் பீஸ் இருக்கும். இந்த ஒர்க் பீஸ வந்து டூ அண்ட் ஃப்ரோ ஃபீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அ இது வந்து டூல். ஓகேவா? இந்த டூல் வந்து சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். இங்க ஸ்லாட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்லாட்ல வந்து அ ஹார்னிங் ஸ்டோன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஹார்னிங் ஸ்டோன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா ஒரே இடத்துல நிக்காது. இது உள்ளயும், வெளியும் வந்துட்டு போற மாரி இருக்கு. ரேடியலா இன் அண்ட் அவுட் மூவ் ஆகுற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா, இந்த டூல் வழியா தான் எலக்ட்ரோலைட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டூல்க்குள்ள இந்த இன்லெட் ஸ்லீவ் வழியா இந்த எலக்ட்ரோலைட்ட வந்து பிரஷரைஸ் பண்ணி ஃப்ளோ பண்ண வைப்பாங்க. இங்க இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியா இந்த எலக்ட்ரோலைட் வந்து டூல்ல இருந்து வெளிய வந்து, இந்த டூலுக்கும் ஒர்க் பீஸ்க்கு இடையில இருக்கிற கேப்ல வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா, நார்மலி 112 லிட்டர் பெர் மினிட். ஓகேவா? ஒரு மினிட்டுக்கு 112 லிட்டர் வரைக்கும் எலக்ட்ரோலைட் வந்து ஃபாஸ்ட்டா ஃப்ளோ ஆகும். அதே சமயம் 1.5 மெகா பாஸ்கல் வரைக்கும் பிரஷரைஸ் பண்ணி இந்த எலக்ட்ரோலைட்ட வந்து ஃப்ளோ பண்ண வைப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, இந்த டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கு இடையில வந்து ஒரு 0.75 எம்எம்ல இருந்து 0.125 எம்எம் வரைக்கும் கேப் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. அப்புறம் மெஷினிங் ஆக ஆக இந்த ஒர்க் பீஸ் மெட்டீரியல் ரிமூவ் ஆக இந்த கேப் வந்து ஸ்லைட்டா இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? எப்பவும் போல இந்த ஒர்க் பீஸ் மெட்டீரியல வந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கும், டூல் மெட்டீரியல வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்னா இவ்வளதான். சரியா? ஒர்க் பீஸு, சிலிண்ட்ரிக்கல் டூல், அந்த ஸ்லாட்ல வந்து ஹார்னிங் ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த எலக்ட்ரோலைட் வந்து டூல்க்குள்ள போயிட்டு, இந்த ஹோல்ஸ் வழியா வெளிய வந்து எலக்ட்ரோலைட் வந்து இந்த டூலுக்கு ஒர்க் பீஸ் நடுவுல இருக்கிற கேப்ல வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது இவ்வளதான். ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா, ஜெனரலி 25 வோல்ட் டிசி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ டூலுக்கும் ஒர்க் பீஸ்க்கு இடையில இருக்கிற கேப்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரோலைட்டிக் ஆக்ஷன்னால மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஆல்சோ இந்த ஹார்னிங் டூல் வந்து அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒர்க் பீஸ வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அப்படி நடக்கும்போது ஹார்னிங் ஸ்டோன்ஸ்ல இருக்கிற அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒர்க் பீஸ்ல இருக்கிற இன்னர் சர்ஃபேஸ்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ வந்து அப்ரேஷன் ஆக்ஷனால ரிமூவ் பண்ணி வெளிய எடுக்கும். ஸோ இது வந்து கன்வென்ஷனல் ஹார்னிங் ஆக்ஷன். சரியா? ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம வந்து 0.012 எம்எம் டாலரன்ஸ் அண்ட் 0.005 எம்எம் ரவுண்ட்னஸ் வந்து நம்மளால வந்து டயாமீட்டர்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரியா? இதுல பார்த்தீங்கன்னா, ஆ இந்த ஹார்னிங் டூல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி கான்ஸ்டன்ட்டா ஒரே பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியலி இன் அண்ட் அவுட் மூவ் பண்ற மாரி தான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சரியா?
இந்த ஹார்னிங் டூல் ரொட்டேட் ஆக இந்த ஹார்னிங் ஸ்டோன்ஸை என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரியான ஈவன் ப்ரெஷர்ல எல்லா பக்கமும் இருந்து ஈவனா வந்து ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி மூவ் பண்ணும்போது எல்லா சர்ஃபேஸ்லயும் வந்து அந்த ஹார்னிங் ஸ்டோன்ஸ் வந்து ஒரே மாதிரி டச் ஆகும், ஒரே மாதிரியான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அப்பதான் வந்து ஈவனா வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்ல வந்து நம்ம மெஷின் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஈவன் மெஷினிங் வந்து நடக்கிறதுக்கு இந்த மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்றாங்க. சரியா? ஆல்சோ இதுல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டயாமீட்டர் மெஷரிங் சிஸ்டம் இருக்கும். சென்சர்ஸ் யூஸ் பண்ணி டயாமீட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா மெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ஒர்க் பீஸோட ரிக்வயர்ட் டயாமீட்டர் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுல ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேஷன் இதுல இருக்கும். சரியா? இப்படிதான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங் வந்து ஒர்க் ஆகுது. இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கன்வென்ஷனல் ஹார்னிங்கை விட 10 டைம்ஸ் ஃபாஸ்டர் மெட்டீரியல் ரிமூவல் ரேட் இருக்கும். ஓகேவா? இன்டர்னல் கிரைண்டிங் ப்ராசஸை விட 4 டைம்ஸ் ஃபாஸ்டர் மெட்டீரியல் ரிமூவல் ரேட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலயும் வந்து எலக்ட்ரோலைட் ஃப்ளோ ஆகிறதுனால அந்த ஒர்க் பீஸ்ல இருந்து வெளியே வர்ற பர்ரு இதை வந்து அப்பயே ஃப்ளஷ் பண்ணி வெளியே எடுத்துட்டு போயிடும். ஸோ இப்போ பர் ஃப்ரீ காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் ஹார்னிங் ஸ்டோன்ஸ் இருந்தாலும் இட் வில் அப்ளை எ வெரி மைல்டு ப்ரெஷர் ஆன் த இன்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஒர்க் பீஸ். ஸோ அதனால நமக்கு வந்து ஒர்க் பீஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் டிஸ்டார்ஷன் ஃப்ரீ காம்பவுண்டா கிடைக்கும். சரியா? இதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான நாய்ஸ் அண்ட் டிஸ்டார்ஷன் இருக்காது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங்கோட அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங்கோட பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் அண்ட் அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு சின்ன வீடியோ டியூட்டோரியலும் பார்த்துடலாம். நான் சொன்னேன்ல, இந்த ஹார்னிங் டூல் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் டூல், இதோட எல்லா எட்ஜ்லையுமே வந்து ஹார்னிங் ஸ்டோன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹார்னிங் டூல் வந்து ரெசிப்ரோகேட்டும் ஆகும், அதே சமயம் ரொட்டேட்டும் ஆகும். ஸோ சில இடங்கள்ல டூல் ஃபீட் பண்ணுவாங்க, சில இடங்கள்ல ஒர்க் பீஸை ஃபீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சிலிண்டர் ஹெட்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் சிலிண்டர். ஓகேவா? ஸோ இதோட இன்னர் சர்ஃபேஸை வந்து மெஷின் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹார்னிங் ப்ராசஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஹார்னிங் டூலை வந்து இப்படி ஃபீட் பண்ணுவாங்க, அல்லது ஒர்க் பீஸ் ஃபீட் பண்ணுவாங்க. உள்ளே போயிட்டு இந்த டூல் வந்து ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த ஹார்னிங் ஸ்டோன்ஸ் வந்து உள்ள இந்த சிலிண்டரோட இன்னர் சர்ஃபேஸில் வந்து டச் ஆகும்போது அப்ரேசிவ் ஆக்ஷன்னால மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். இது கன்வென்ஷனல் ஹார்னிங்கில். எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங்கில் இந்த கன்வென்ஷனல் ஹார்னிங் ப்ராசஸும் நடக்கும். இன் அடிஷன் எலக்ட்ரோகெமிக்கல் எஃபெக்டும் நடக்கும். ஓகேவா? இந்த டூலை வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கும் ஒர்க் பீஸ் வந்து பாசிட்டிவ் டெர்மினலும் கனெக்ட் பண்ணி எலக்ட்ரோலைட்டும் ஃப்ளோ பண்ண வைப்பாங்க. அப்போ எலக்ட்ரோலைசிஸ்னாலேயும் மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். இந்த ரெண்டோட கம்பைன்ட் ஆக்ஷனால எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங்ல வந்து மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்வென்ஷனல் ஹார்னிங் செட்டப். இது வந்து எலக்ட்ரோலைட்டிக் செட்டப். ஸோ இப்போ இந்த டூல் உள்ள போயிட்டு சரியா? உள்ள போயிட்டு ரொட்டேட் ஆகும். அதே சமயத்துல இந்த எலக்ட்ரோலைட்டும் ஃபீட் ஆகும். ஸோ இப்போ எலக்ட்ரோலைசிஸும் நடக்கும். இந்த ஹார்னிங் ப்ராசஸும் நடக்கும். அப்போ வந்து 2ஓட கம்பைன்ட் ஆக்ஷன்னால இந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகுது. இங்க வந்து டூல் வந்து ரெசிப்ரோகேட் ஆகுற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ரெசிப்ரோகேட் ஆயிட்டே ரொட்டேட் ஆகும்போது எல்லா இடத்துலயும் டாப் டூ பாட்டம் எல்லா சர்ஃபேஸ்லயும் வந்து இன்னர் சர்ஃபேஸ்ல வந்து மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங் வந்து நடக்குது. ரைட்? ஸோ நம்ம இந்த லெக்சர்ல எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதோட பிரின்சிபல் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஒர்க்கிங் என்ன, ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன, அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அப்புறம் ஒரு சின்ன வீடியோ டியூட்டோரியல் மூலமா எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங்கை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். தென் எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங் பற்றி பார்த்தோம். அதோட பிரின்சிபல் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் அண்ட் அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். அகெயின் ஒரு சின்ன ஒரு வீடியோ டியூட்டோரியல் மூலமாக நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங்கை பற்றியும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்த லெக்சரில் நம்ம வந்து தெர்மல் எனர்ஜி பேஸ்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லேசர் பீம் மெஷினிங், எலக்ட்ரான் பீம் மெஷினிங், பிளாஸ்மா ஆர்க் மெஷினிங், இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். Till then, bye.